அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான 100 மேற்கோள் வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருக்கோவையார். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருக்கோவையார். அடுத்தது, சூரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். கூறியவர் திருநாவுக்கரசர். சூரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர். அடுத்த வினா, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்று கூறியவர் ஔவையார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்று கூறியவர் ஔவையார். ஐந்தாவது வினா, என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருபரர். என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருபரர். ஆறாவது வினா பாருங்க. தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். ஒரு முக்கியமான வினா இது. தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன். ஏழாவது வினா பாருங்க. எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினாதான். எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறியவர் பாரதியார். எட்டாவது வினா, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதை கூறியவர் நக்கீரர். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு, கூறியவர் நக்கீரர். ஒன்பதாவது வினா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் திருமூலர். பத்தாவது வினா, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். 11வது வினா, தையலை உயர்வு செய். பாரதியார். தையலை உயர்வு செய் என்று கூறியவர் பாரதியார். 12வது வினா, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. 13வது வினா, அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு. 14வது வினா, தமிழ் தழீஇய சாயலவர். கம்பர். தமிழ் தழீஇய சாயலவர். கம்பர். 15வது வினா, தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். 17வது வினா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். 18வது வினா, குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். 19வது வினா, குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர். 20வது வினா, கால்வரை நில்லாங் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கலித்தொகை. ஒரு முக்கியமான வினா. கால்வரை நில்லாங் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கலித்தொகை. அடுத்த வினா பாருங்க. முற்றும் அற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல். முற்றும் அற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல். 22வது வினா, சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒரு முக்கியமான வினா. சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 23வது வினா,
விண்பொற நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை. விண்பொற நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்றுப்படை. 24வது வினா. உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று கூறும் நூல் புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. உண்டால் அம்ம இவ்வுலகம் கூறும் நூல் புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. 25வது வினா பாருங்க. கொல்லேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே என்று கூறும் நூல் கலித்தொகை. இது எதை பற்றி கூறுதுன்னா ஏறுதழுவுதல். நல்லா பாருங்க. கொல்லேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே என்று கூறும் நூல் கலித்தொகை. எதை பற்றி கூறுதுன்னா ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடுகிறது. 26வது வினா. துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். முக்கியமான வினா பாருங்க. துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். 27வது வினா. கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். 28வது வினா. இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். 29வது வினா. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் புறநானூறு. ஒரு முக்கியமான வினா. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறியவர் புறநானூறு. 30வது வினா. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுகம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுகம். 31வது வினா. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 32வது வினா. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொண்மு என்று கூறும் நூல் அகநானூறு. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொண்மு என்று கூறும் நூல் அகநானூறு. 33வது வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். ஒரு முக்கியமான வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். 34வது வினா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. 35வது வினா. விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன். விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன். 36வது வினா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் பாரதியார். 37வது வினா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். ஒரு முக்கியமான வினா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். 38வது வினா பாருங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 39வது வினா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 40வது வினா. வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. நல்லா பாருங்க. வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. 41வது வினா. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. ஒரு முக்கியமான வினா இது. எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி. 42வது வினா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார். 43வது வினா. நல்லதோர் வீணை செய்த அதை நலங்கெடு புழுதியில் எறிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார். அடுத்த வினா பாருங்க. பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர்
பாரதிதாசன். முக்கியமான வினா இதுவும் நல்லா பாருங்க. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன். 45வது வினா. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்தது, வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒழுகு வண்ண மோசையினொழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒழுகு வண்ண மோசையினொழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 48வது வினா. வஞ்சி தூக்கே செந்துங்குயற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வஞ்சி தூக்கே செந்துங்கியற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 49வது வினா. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர். நல்லா பாருங்க. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர். 50வது வினா. பசி பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒரிய வேட்கை புரையோர் என்று கூறும் நூல் 1810. சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார். முக்கியமான வினா. பசி பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒரிய வேட்கை புரையோர் என்று கூறும் நூல் 1810. கூறியோர் குமட்டூர் கண்ணனார். 51வது வினா. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை என்று கூறும் நூல் திருச்சாளல். கூறியவர் மாணிக்க வாசகர். நல்லா பாருங்க. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை என்று கூறியவர் மாணிக்க வாசகர். கூறும் நூல் திருச்சாளல். 52வது வினா. அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 53வது வினா. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்று கூறும் நூல் புறநானூறு. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்று கூறும் நூல் புறநானூறு. 54வது வினா பாருங்க. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே என்று கூறும் நூல் நற்றிணை. நல்லா பாருங்க. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே என்று கூறும் நூல் நற்றிணை. 55வது வினா. நுந்தைக்கு தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு. நல்லா பாருங்க. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு. 56வது வினா. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுக வழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு. நல்லா பாருங்க. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுக வழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு. 57வது வினா. ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலக்கி என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலக்கி என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். 58வது வினா. மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் என்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். நல்லா பாருங்க. மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். 59வது வினா. கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை என்று கூறியவர் பாரதியார். கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை என்று கூறுவர் பாரதி. 60வது வினா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல். நல்லா பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல். 61வது வினா. மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன். மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன். 62வது வினா. உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பரவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். நல்லா பாருங்க. உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பரவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 63வது வினா.
சிறுவர் தாயே பேரீர் பெண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. இந்த வரிகள் எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி இந்த நூல் கூறுகிறது. நல்லா பாருங்க. சிறுவர் தாயே பேரீர் பெண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்தது, செம்முது பெண்டின் காதலஞ்சிறான் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. செம்முது பெண்டின் காதலன் சிறாஅன் என்று கூறும் நூல் புறநானூறு. 65 வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. 66 முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. இதுவும் தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு. 67 என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கலித்தொகை. இது தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க. என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கலித்தொகை. 68 நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க. நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. 69 மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை. இது எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் தன் கணவனையே சார்ந்த செய்தி பற்றி குறுந்தொகை கூறுகிறது. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை. 70 மறியிடை படுத்த மாண்பினை போல் என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. இது தனி குடும்பம் பற்றிய செய்தி கூறுகிறது. மறியிடை படுத மாண்பினை போல் என்று கூறும் நூல் ஐங்குறுநூறு. 71 உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். நல்லா பாருங்க. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். 72 எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறியவர் பாரதியார். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறியவர் பாரதியார். 73 வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி. 74 பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். இது ஒரு முக்கியமான வினா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். 75 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். இது ஒரு முக்கியமான வினாதான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். நல்லா பாருங்க. தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் போட்டுருங்க, வையகம் வந்தா பாரதிதாசன் போட்டுருங்க. 76 ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்குதல். நல்லா பாருங்க. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி. 77 மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்று கூறும் நூல் தமிழ் விடு தூது. இதுல சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்குதல் பற்றி செய்தி குறிப்பிடுகிறது. 78 வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இயக்கும் என்று கூறும் நூல் நன்னூல். இதுல கல்வியில் வாதம் புரிதல் பற்றி செய்தி குறிப்பிடுகிறது. நல்லா பாருங்க. வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இயக்கும் என்று கூறும் நூல் நன்னூல். 79 எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இதுல கல்வி கற்றோர் உயர்நிலை குறித்த செய்தி குறிப்பிடுகிறது. நல்லா பாருங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறியவர் ஔவையார். கூறும் நூல் புறநானூறு. 80 ஒருமையுடன் நின திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கடிகள் தெய்வமணி மாலை.
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள். கூறுநூல் தெய்வமணி மாலை. 81வது வினா. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல் தண்டியலங்காரம். பிறனில் விளைவோர் கிளைங்கொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம். பிறனில் விளைவோர் கிளையொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம். 83வது வினா. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஒரு முக்கியமான வினா. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 84வது வினா. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 85வது வினா. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 86வது வினா. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. இது குதிரைகள் இறக்குமதி குறித்த செய்தி பற்றி கூறுகிறது. நல்லா பாருங்க. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. 87வது வினா. காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் பிசிராந்தையர். நல்லா பாருங்க. காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு. கூறியவர் பிசிராந்தையர். 88வது வினா. முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றிணை. என்ன சொல்றாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் முருகன் பற்றிய பாடல் உள்ளது என்று கூறுகிறது. முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றிணை. 89வது வினா. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். 90வது வினா. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பழமொழி 400. ஒரு முக்கியமான வினா இது. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பழமொழி 400. 91வது வினா. வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான். நல்லா பாருங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, அரசு திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போயுள்ளதை உணர்த்தும் கவிதை இந்த கவிதை. நல்லா பாருங்க. வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான். 92வது வினா. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். 93வது வினா. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று கூறும் நூல் புறநானூறு. 94வது வினா. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை. நல்லா பாருங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை. 95வது வினா. எஞ்சா நல்லறம் யாங்கனும் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை. எஞ்சா நல்லறம் யாங்கனம் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை. 96வது வினா. பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள். பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள். 97வது வினா. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர். 98வது வினா. வளவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. ஒரு முக்கியமான வினா. வளவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. 99வது வினா. செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை. கடைசி வினா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமான 100 மேற்கோள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.